இருப்பதற்கு அருகதையே இல்லை. ஆமேன். வரல பாத்தீங்களா? ஆமேன் சொல்ல தயங்க கூடாது. ஏனென்றால் ஏன் ஆமேன் சொல்லணும் தெரியுமா? நம்ம இறைவன் நம்மளை அப்படியே ரொம்ப தாழ்மையான நிலையிலலாம் வச்சிருக்கல. நம்ம இறைவன் நம்ம எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்கார். அதுக்காகவாவது நம்ம இறைவனுக்கு ஆமேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதற்குத்தான் ஆமேன். நம்மை ஆண்டவர் எப்படி பெருமைப்படுத்தியிருக்கார் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? இதை நான் போற இடத்துலலாம் சொல்றேன். ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? ஆனா ஆண்டவர் உங்களை அப்படி அழைக்கவில்லை. யாராவது இங்க திருமுழுக்கு வாங்கினவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பாப்போம். திருமுழுக்கு வாங்கினவங்க யாராவது தெரியாதனமா இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஆமேன் சொல்லிருங்க. ஞான ஸ்நானம் வாங்கினவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அப்ப திருமுழுக்குனா புரியல. திருமுழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் யாராவது இருந்தால் ஆமேன். யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றீர்களோ உங்களை இறைவன் பெருமைப்படுத்தி இருக்கிறார். எப்படி தெரியுமா? என்னைக்கு தலையில தண்ணியை ஊத்தி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொன்னாரோ அன்றே விதி எழுதப்பட்டது. நீ